ஆராதனை டிவியின் அன்பு நெஞ்சங்களே, ஒரு சில நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த இறைவார்த்தையை தொடர்ந்து போதிக்கலாம் என்று நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் இந்த காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆலயத்தின் முகப்பில் ஏன் தீர்த்த தொட்டி? இதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போற ஒரு அருமையான தலைப்பு. நம்ம கோயில்களுக்கு, குறிப்பாக பங்கு ஆலயங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது கோயிலின் இருபுறத்திலும் தீர்த்த தொட்டி இருக்கும். நம்ம தீர்த்தத்தை எல்லாம் எடுத்து தொட்டுட்டு சிலுவை அடையாளம் வந்துட்டு தான் உள்ளே போவாங்க. நம்முடைய முன்னோர்கள் அதை கடைபிடித்தது இன்றும் கடைபிடிக்கிறார்கள். அதற்கு 4 முக்கிய காரணங்கள். முதல் காரணம் என்னன்னா, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி என்ற புத்தகத்தில் 1668 எண் என்ன சொல்கிறது என்றால், நாம் திருமுழுக்கு பெற்று நாம் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றது. எனவே அந்த தீர்த்த தொட்டியில் நம்ம அந்த தீர்த்தத்தை எடுக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம நினைவு கொள்ளணும். என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோம்? பாவத்திற்கு அடிமையாகாமல் இருக்க, பாவத்திற்கு காரணமான சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? விட்டு விடுகிறேன் சாமி. அந்த சாத்தானுடைய மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகின்றீர்களா? விட்டு விடுகிறேன் சாமின்னு தலையாட்டணும்ல. அதை நினைவு கூறுகின்ற ஒரு அருமையான நிகழ்வு தான் இந்த தீர்த்தத்தை தொடுவது. இரண்டாவது, இந்த தீர்த்தத்தை தொடும் பொழுது நமக்கு என்னன்னா, ஆலயத்துக்கு உள்ள போறோம். அப்ப பரிசுத்தமான ஒரு தூய்மை சடங்குல நம்ம பங்கெடுக்க போறோம். ஆண்டவருடைய பிரசனத்தில் ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற போகின்றோம், அல்லது வழிபாடு செய்ய போகிறோம். எனவே ஆலயத்துக்கு உள்ள போகும்போது நம்ம பரிசுத்தமான உள்ளத்தோடு செல்ல வேண்டும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், கோயிலுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் குளித்து விட்டு தான் செல்வோம். எனவே உடலை தூய்மையாக்கி கொண்டு செல்லும் நாம் ஆன்மாவையும் தூய்மையாக்கி கொள்ள இந்த தண்ணீரை, இந்த தீர்த்தத்தை நாம் எடுத்து செல்கிறோம். இந்த தீர்த்தம் எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவர். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37வது வசனத்திலே பார்க்கிறோம், யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். ஆம் அன்பு உள்ளங்களே, நம்ம இயேசு ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியவர். திரு அவை, அதே திரு அவை புத்தகம் மறைக்கல்வி, திரு அவையின் மறைக்கல்வி புத்தகத்துல 1398 எண் என்ன சொல்கிறது என்றால், நம்மை பாவங்களிலிருந்து கழுவி தூய்மையாக்கி உடல் அழுக்கை தூய்மைப்படுத்த தண்ணீர் பயன்படுவது போல ஆன்மீக அழுக்கான பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த தீர்த்தம் நினைவுபடுத்துகிறது என்று சொல்கிறார்கள். மூன்றாவது மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், நமது பக்தியின் அடையாளமாகவும் மரியாதையின் அடையாளமாகவும் இந்த தீர்த்த தொட்டி விளங்குகிறது. அதே திரு அவையின் மறைக்கல்வி புத்தகத்துல 2157 எண் என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்தவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்த பிறகுதான் எந்த ஒரு செயலையும் செய்வார்கள், ஏன் ஜெபிக்க கூட தொடங்குவார்கள், தங்களுடைய நாளையும் தொடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை அடையாளம் வரைவது மிக மிக முக்கியமானது. அதுவும் இந்த தீர்த்தத்தை தொட்டு சிலுவை அடையாளம் வரைவது என்பது நமது பக்தியின் அடையாளமாகவும் இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையின் அடையாளமாகவும் இருக்கிறது. கடைசியா 4வது மிக முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த தீர்த்த தொட்டி, அந்த தீர்த்த தொட்டத்தில் உள்ள தீர்த்தம் என்பது நமக்கு ஆன்மீக பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கிறது. ஆம் அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு அநேக நபர்களுக்கு இந்த பாவசயத்தில் வரும்போது சொல்லுவாங்க, இந்த இச்சைக்குரிய காரியங்கள், குறிப்பா நம்ம படுக்க போறப்ப தான் சாத்தான் நமக்கு நிறைய இச்சைக்குரிய காரியத்தை கொடுப்பான். நம்முடைய ரூம்ல அலைபேசியை பயன்படுத்துவதிலும் நமக்கு நிறைய தொந்தரவுகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் சொல்லக்கூடியது என்னன்னா, கோயிலேருந்து தீர்த்தத்தை வாங்கிட்டு போங்க. அந்த மந்திரித்த தீர்த்தத்தை உங்க ரூமை ஃபுல்லா தெளிங்க. நான் என்ன சொல்ல வரும்னா, நம்முடைய படுக்க அறை ஜப அறையாக மாற வேண்டும். ஒரு சிறுவை வைங்க, அது மாதா சிறுவமோ ஏசாண்டவர் சிறுவமோ ஏதாவது ஒரு சிறுவத்தை வைங்க. படுக்க போறது முன்னாடி முட்டி போட்டு ஒரு நிமிஷமாவது ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஏனென்றால் அன்பு நெஞ்சங்களே, இந்த தீர்த்தம் என்பது
நம்மை சோதனையில் விழாத வண்ணம் சாத்தானின் தீய சக்தியிலிருந்து, சாத்தானின் மாய கவர்ச்சியிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு விடுதலையின் அடையாளமாகவும் ஒரு படைக்கலனாகவும் இருக்கிறது. அன்பு நெஞ்சங்களே, இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொண்டு தீர்த்தத்தை சாதாரண நினைச்சிடாதீங்க. நான்லாம் பார்த்துருக்கிறேன், என்னுடைய சிறு வயதில் நான் கவனித்திருக்கிறேன். முதியவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த தீர்த்தத்தை எடுத்து தங்களுடைய முகத்திலும் எங்கெங்க வலி இருக்கோ அங்கேயெல்லாம் தடவுவாங்க. அதே போல பதுவை அந்தோனியாருடைய திருத்தலமாக இருக்கலாம், அல்லது செபஸ்தியாருடைய திருத்தலமாக இருக்கலாம், அல்லது இடைவிடா சகாய மாதாவுடைய ஆலயமாக இருக்கலாம். அங்கெல்லாம் எண்ணெய் விளக்கு வச்சிருப்பாங்க. அந்த எண்ணெய் எடுத்து தடவுவாங்க. முட்டி வலியா இருந்தால் முட்டியில் தடவுவாங்க, வயிற்று வலியா இருந்தால் வயிற்றில் தடவுவாங்க. அன்பு மக்களே, நம்முடைய பெரியவர்கள் கற்றுக் கொடுத்தது எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. சாமியார் ஆன பிறகு கூட என்னுடைய அம்மாவிடம் நான் வயிற்று வலி ஏதாவது சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அந்த மாதா எண்ணெய் எடுத்து தடவுங்கப்பா அப்படிம்பாங்க. மாதா தீர்த்தத்தை எடுத்து கொடுங்க, அவருக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு உடனே மாதா தீர்த்தத்தை எடுத்து கொடுங்க, மாதா எண்ணெயை எடுத்து தடவுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி கல் உப்பு, மந்திரித்த மெழுகுதிரிகள், இதெல்லாம் ஆண்டவருடைய வல்லமை செயல்படும் கருவிகளாக இருக்கிறது. எனவே அன்பு நெஞ்சங்களே, உங்க ஆலயத்துல, உங்க பங்கு ஆலயத்துல சரி, உங்க ஊர்லயும் இந்த தீர்த்த தொட்டி இருக்குதான்னு கொஞ்சம் கவனமா பாருங்க. தீர்த்த தொட்டி இல்லை என்றால் அந்த தீர்த்த தொட்டி இருக்குதான்னு அந்த தீர்த்த தொட்டியை வைப்பதற்கு பங்கு தந்தையிடம் நீங்கள் அறிவுரை சொல்லி அவங்கள்ட்ட பரிந்துரை செய்து அதை ஏற்படுத்த பாருங்கள். அப்படி தீர்த்த தொட்டி இருந்துச்சுன்னா அதில் தீர்த்தம் இருக்குதான்னு பாருங்க. இந்த கோயில் வேலை செய்கிறவங்க, கோயில் பிள்ளைங்க, கோயில் காரியத்தை செய்கிறவங்க பிள்ளைங்க, தயவு செய்து அந்த தீர்த்த தொட்டியை அடிக்கடி சுத்தம் செய்து அதில் நல்ல தீர்த்தம், அதாவது தூய தீர்த்தமாக இருக்கிறத போடுங்க. ஏன்னா மக்கள் கை வைக்கிறாங்க, அது கண்டிப்பாக அழுக்காகும். அதே போல் நான் இன்னைக்கு சொல்கிறேன், இங்கே நான் இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்தில் லூர்து மாதாவுடைய திருத்தலம் இங்கே இருக்கிறது. நான் பிரசங்கம் வைக்கிற இடம் அந்த திருத்தலம் தான். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல், அந்த சம்மனஸை தான் அந்த தீர்த்த தொட்டியை கையில் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதனால் தீர்த்த தொட்டியை சும்மா சாதாரணமாக வைக்கக்கூடாதுங்க. நீங்கள்லாம் தஞ்சாவூர் மரியா கிஃப்ட் சென்டரில் போய் பாருங்கள், தீர்த்த தொட்டியை ஒரு சம்மனஸோட வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஒரு சம்மனஸ் சுருவம் இருக்கிறது மாதிரி சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தீர்த்த தொட்டியை வாங்கி நீங்கள் ஆலயத்தின் இருபுறமோ, குறிப்பாக முன் பாகம் எங்கே நுழையிறோமோ ஆலயத்தின் நுழைவாயில்ல 2 பக்கமும் தீர்த்த தொட்டி இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். சாத்தானை விரட்டி அடிப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு அருமையான கருவியாக இருக்கிறது. ஆலயத்திற்கு உள்ளே போகிறப்ப நம்ம பரிசுத்தமாக போகணும். எனவே நம்முடைய திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை புதுப்பித்து இந்த தீர்த்த தொட்டியின் மகத்துவத்தை உணர்ந்து நமது ஆலயங்களில் தீர்த்த தொட்டியை பேணி காப்போம். தீர்த்தம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட தீர்த்தம் என்பது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் கருவி என்பதை உணர்ந்து நாம் தீர்த்தத்தை பரிசுத்தமாய் பயன்படுத்துவோம். தீர்த்த தொட்டி எதற்கு என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.